சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு பயணிப்பதற்கு பெரு உதவி புரிந்த 2 ஆளுமைகளை, அவர்களுடைய நினைவை, குறிப்பை, அவருடைய தொடர் வரலாற்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு கலை இலக்கிய பெருமன்றம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்விற்கு நம்முடைய மாவட்ட பொருளாளர் அவர்கள் தொடர்ந்து தொகுப்புரையும், அதற்கு பிறகு படத்திறப்பு, புகழஞ்சலி என தொடர் நிகழ்வு இருக்குது. எனவே மழை பொருட்படுத்தாது இந்த நிகழ்வு பங்கேற்ற அனைவரையும் அன்போடு வரவேற்று இப்போது நம்முடைய மாவட்ட பொருளாளர் சோழச்சி அவர்கள் தொடர்ந்து நிகழ்வை வழிநடத்துவார்கள். என் உயிருக்கு நிகரான தோழமைகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த மழைக்கால வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய நாள் என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மிக முக்கியமான நாள். மாபெரும் ஆளுமைகளை கொண்டாட வேண்டிய நாள். அவர்களுடைய பேரன்பினையும் அவர்கள் பயணித்த காலங்களையும் தலையில் தூக்கி வைத்து இதயத்தில் கோயிலாக கட்டி அவர்களை வானுயர வாழ்த்தக்கூடிய போற்றக்கூடிய நன்னாள். இந்த இனிய நாளில் மழைக்காலம் என்று தெரிந்தும் போற்றலுக்குரிய ஆளுமைகளுக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மீது நட்பின் காரணமாக வருகை புரிகின்ற அனைத்து தோழமைகளையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சார வருக வருகென வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரியக்கூடிய நம்முடைய மாநில பொதுச்சாளர், வணக்கத்திற்குரிய போற்றலுக்குரிய தோழர் மருத்துவர் ஆரம் அவர்களை உங்களின் கரவொலியோடு மேடைக்கு வருக வருகென வரவேற்கின்றோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் DSN அவர்களையும் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருக வருகென வரவேற்கின்றோம். கலை இலக்கிய பெருமன்றத்தையும் கட்சியையும் 2 கண்களாக பாவித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வலுவான ஒரு கலை இலக்கியத்தையும் கட்சியையும் கட்டமைத்து கொண்டிருக்கூடிய அருமை தோழர் களப்போராளி மாவட்ட செயலாளர் செகுணந்துள் அவர்களையும் பலத்தோடு வருக வரவேற்கின்றோம். எங்கெல்லாம் யாரெல்லாம் துயர்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஓடி வந்து அரவணைக்கக்கூடிய காலத்திலேயே எல்லாருக்கும் ஓடி ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து பயிற்சி கொடுத்தவர் என்று சொன்னார். அப்படி சொல்லி இவர் எப்படியோ வர வேண்டியவர் இப்படி இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் தனக்காக வாழாமல் குடும்பத்திற்காக வாழாமல் சமுதாயத்திற்காக வாழ என்று சொன்னால் ஒரு பாடமாக இருக்கக்கூடியவர் கேட்டி கந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஜெயக்குரியவர்கள். இந்த மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த நாளில் உண்மையிலேயே நம்மோடு பயணித்தவர்களை நாம் இந்த நாள் கொண்டாடுவது உண்மையிலேயே சால சிறந்தது. அவர்களுக்கான விழாவாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அவர்களை மட்டும் போற்றி அவருடைய செயல்களை அவரோடு பயணித்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நாளாக நாள் இருக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த இணைய நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த இணைய நிகழ்வுக்கு முறையாக மாவட்ட செயலாளர்கள் வரவேற்புள்ள வாழ்வதற்காக வருகிறார்கள். புதுக்கோட்டையில் கடந்த காலங்களில் கலை இலக்கிய செயல்பாடுகளின் மூலம் முற்போக்கு விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது, ஒருங்கிணைத்தது போன்ற பணிகளில் ஈடுபட்ட சிறுகதை எழுத்தாளர் செல்வை மணவாளன் அவர்களுடைய திருவுருவ படமும், அதே போல நம்முடைய கேட்டி கந்தசாமி அவருடைய அந்த 2 படங்களை திறப்பு வைத்து அவருடைய கடந்த கால வாழ்க்கைகளை புதுக்கோட்டை சார்ந்தவர்களும் நம்மோடு பழகியவர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த பல துயரங்களிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய செம்பை மணவாளன் குடும்பத்தார் அவர்களையும் முதலில் வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே போல சமூக பணியாற்றி அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய நற்பெயரையும் நெருக்கடியை ஏற்படுத்தாலும் அதையும் தாண்டி இங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய கேட்டி கந்தசாமி குடும்பத்தார் அவர்களை அன்போடு வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே படத்தை திறந்து வைத்து அது குறித்து சிறப்பு ஒரு உரையையும் வழிகாட்டலையும் வழங்க வந்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்விலே கேட்டி கந்தசாமி அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து புகழஞ்சி செலுத்த வந்திருக்கக்கூடிய தேசிய எழுத்தாளர் சங்கத்தினுடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் TS நடராஜன் அவர்களை வருக என வரவேற்கிறோம்.
அதே போல மாநில குழு செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மணிமோகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் முருகன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே நாம் மாவட்ட குழு உறுப்பினர்கள், மாநில குழு உறுப்பினர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், பல்வேறு கிளை உறுப்பினர்கள், ஆளுமைகள், அதை சார்ந்து நம்ம தோழமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தாமுயசா போன்ற தமிழக உட்பக எழுத்தாளர் சங்கத்துடைய அதே மாதிரி தமிழ்ச்சங்கம், இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள், அதோடு செம்மையான நெருக்கமான தொடர்பு இருந்தவர்கள், கேடி கந்தசாமியோட நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள், குறிப்பாக பல்வேறு எல்லாரையும் சொல்லலாம். எல்லோரையும் உங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. அறமாறி அருளாய் இருந்து பூக்கார செட்டியாரெல்லாம் உலாவடிக்கக்கூடிய அருமை தோழர் செம்பை மணவாளருடைய இடத்தில் நம்முடைய மாநில பொதுச்செயலர் தோழர் அறமவர்கள் பிறந்திருக்கிறார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். செம்பை மணவாளனுக்கு வீர வணக்கம், செம்பை மணவாளனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். செம்பை மணவாளனுக்கு வீர வணக்கம், செம்பை மணவாளனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கேடி கந்தசாமி அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
தோழர்களே, நாடறிந்த எழுத்தாளர்